ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் அன்மஜஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா குக்கு எஃப்எம் பற்றி தான். லாஸ்ட் மந்த்தே நம்ம வந்து குக்கு எஃப்எம் பற்றி ஒரு வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தான் இதில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் குக்கு எஃப்எம் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. அதில் வந்து 60% ஆஃபரில் வெறும் 160 ரூபாயிலே 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். நார்மலாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ளே ஸ்டோர்லேருந்து போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 399 ரூபா காமிக்கும். அப்படி காமிச்சிச்சு அப்படின்னா கூப்பன் கோடில் நம்மளோட கூப்பன் கோட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிங்க. அதில் பார்த்தீங்கன்னா QKEWL66 அப்படிங்கிறது தான் நம்மளோட கூப்பன் கோடு. அதை என்ட்ரு பண்ணிங்க. டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி கூட இன்ஸ்டால் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து 160 ருபீலேயே வந்து இங்கே வந்து 1 இயர் ப்ரீமியம் வந்து எடுத்துக்க முடியும் அக்கௌண்ட்டை. ஒன்ஸ் உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணோடனே நீங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் குக்கு எஃப்எம் ஓப்பன் பண்ண ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ப்ளே பண்ண லிசனிங்ஸ் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரிலீசஸ் இருக்கும். அதே மாதிரி டாப் 20 ட்ரெண்டிங் இன் இந்தியாஸ் இருக்கும். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து ரெக்கமெண்டட்லேயே காமிக்கிறது எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி டாப் ஆடியோஸ் ஃபார் அன்மேஜஸ் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் காமிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட், நம்ம வந்து லாஸ்ட்டாக ப்ளே பண்ண ஆடியோஸை ரெக்கமெண்ட் பண்ணி அது பேஸ்லேயே வந்து காமிக்கும். எப்படி யூடியூப்பில் வந்து ரெக்கமெண்டட் வீடியோஸ் வருதோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே வந்து மோஸ்ட்லி ரெக்கமெண்டடில் வந்து நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து தேவையில்லாமல் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு கிடையாது. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சைபர் செக்யூரிட்டி கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா கஸ்டமரோட ரிவ்யூஸ், இங்கே வந்து ரிவ்யூஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்படி அமேசான்லாம் எப்படி வந்து நம்ம ரிவ்யூ பார்த்து நம்ம வந்து வாங்குறோமோ அதே மாதிரி வந்து ரிவ்யூ பார்த்து நம்ம கேட்கலாம். ஸோ தேவையில்லாமல் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இதிலே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து ஜென்யூனாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறீங்க, நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து தூங்கிடுவீங்க. ஒரு ½ அன் ஹவர் கழித்து நான் கேட்டுட்டு தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்லீப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 30 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா வந்து 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆப் வந்து அதுவே வந்து அந்த ப்ளே பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து தூங்கிட்டுருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து 1 ஹவர்லையோ இல்லை 2 ஹவர்லையோ நீங்கள் வந்து கேட்டுட்டு தூங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் எபிசோடை மட்டும் கேட்டு தூங்கணும்னு நினச்சிங்கனாலுமே வந்து வென் கரண்ட் எபிசோட் எண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லை வென் கரண்ட் ஷோ எண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி வந்து ஸ்பீடுமே வந்து இதில் வந்து பெரிய அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து ஆர்ஜே ஒரு சிலர் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக பேசுகிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து என்ன ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்பீடை கொடுத்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ வச்சுக்கலாம். இதில் வந்து 1.4 1.5லாம் வச்சிங்கன்னா வந்து நார்மல் ஸ்பீடு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக வந்து டைமும் ரன் ஆகும். ஸோ நீங்கள் சீக்கிரமாக வந்து ஒரு புக்கை வந்து முடிச்சிடலாம். கரெக்டாக நீங்கள் வந்து என்ன மேட்டர்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து டூவில் கூட வச்சு கூட நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் ஸ்பீடான ரன்னிங்ஸ் போகும். ஸோ நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட்டடாக நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா வந்து டூவில் வச்சு நீங்கள் சரசரன்னு எல்லா புக்ஸுமே நீங்கள் முடிக்க முடியும். அதிலே வந்து டேரெக்டாக வந்து எபிசோட்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே இதில் வந்து டேரெக்டாக பார்த்துக்க முடியும். நான் இது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு இருந்த எபிசோடில் வந்து காமிக்கல. ஏன்னா முன்னாடியே நான் வந்து ஒரு பார்ட் வந்து குக்கு எஃப்எம் பற்றி போட்டிருந்தேன், ஜஸ்ட் இன்ட்ரோவாக. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் இதில் இதே மாதிரி வந்து டிரைவ் மோட்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு புக்கை வந்து ப்ளே பண்ணிவிட்டு அதில் வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார் சிம்பிள் காமிக்கும். ஸோ அந்த கார் சிம்பிளை மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து டிரைவ் மோடுக்கான ஆப்ஷன்ஸ் பெருசாக இருக்கும். கீ நீங்கள் வந்து டிரைவ் பண்ணுறப்போ வந்து மைனூட்டாக சின்ன கீஸாக இருந்ததுன்னா கஷ்டமாக இருக்குமேன்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக ப்ளே பண்ணிக்கலாம். அப்படில லாஸ்ட்டு 15 செகண்ட்ஸை மட்டும் கேட்குறதுக்கு இந்த கீ இருக்குது. ஸோ கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டு 15 செகண்ட்ஸ் வந்து அகைன் ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டோரி இல்லை நெக்ஸ்ட்டு சாப்டருக்கு மூவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த நெக்ஸ்ட் பட்டன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிரைவ் மோடுக்குள்ளது. இதில் ரைட் சைட் டாப்பில் ஒன்று இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் டிரைவ் மோடுக்கான ஆப்ஷன்ஸு. ஸோ அதே மாதிரியே வந்து நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து ப்ளே பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்லோவாக இருக்குது, இல்லை ஆடியோ வந்து எனக்கு வந்து நல்லா நான் 5.1 வச்சுருக்கேன் ஸ்பீக்கருக்கு கேட்கணுங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் டாப்பில் நம்மளோட லோகோ காமிக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ரைட் சைட் டாப்பில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு செட்டிங் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து ஆப் லாங்குவேஜ்னு இருக்கும். அதுக்கு மேலெலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆடியோ குவாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆடியோ குவாலிட்டியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோவில் செட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஹெச்டியில் ஆடியோ கேட்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் வந்து 128 kbpsன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட 5.1ல் நீங்கள் வந்து கேட்குறதுலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் வந்து லோவில் கேட்குறதுக்கும் ஹையில் கேட்குறதுக்கும். ஸோ ஆடியோலேயே வந்து ஹெச்டியோ நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே வந்து நார்மல் ப்ரீமியம் அக்கௌண்ட்லேயே வந்து அவைலபிள் உண்டு. இதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் 160க்கு மேலே வந்து பே பண்ணணும்னு தேவை கிடையாது. நீங்கள் 160 ருபீலேயே வந்து நீங்கள் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து ப்ரீமியம் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வந்து குறிப்பாக வந்து அவங்க கேட்குறது என்னன்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். நான் வந்து மோஸ்ட்லி இங்கிலீஷ் நாவல்லாம் படிப்பேன் சம்டைம்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆடியோ லாங்குவேஜ்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ சேம் செட்டிங்ஸ்லேயே வந்து ஆடியோ லாங்குவேஜ் கிளிக் பண்ணி அப்படின்னா வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜ்லாம் வேணுமோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பேக்கில் வந்தீங்க அப்படின்னா வந்து இதில் காமிக்கிற ரெக்கமெண்டடில் வந்து இங்கிலீஷுமே வரும், தமிழுமே வரும். ஸோ போத் ரெண்டுமே கம்பைன் ஆகி இந்த அக்கௌண்ட்டில் இருக்கும். இதை டேரெக்டாக நீங்கள் வந்து ஷார்ட்கட்டில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
ஒரு ஏன்னு போட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து அதை வந்து டேரெக்டாக சூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் இப்போ பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தமிழும் இங்கிலீஷும் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ வேறு எது லாங்குவேஜ் வேணாலும் இதை சூஸ் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்திங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்னோட ப்ரொஃபைல் வந்து சேஞ்ச் ஆகிடும் இந்த இடத்துலையே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி குறிப்பிட்டு வந்து ஒரு சில புக்ஸ் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம எப்படி வந்து லைப்ரரியில் வந்து ஆட் பண்ணிக்கலாமோ அதே மாதிரி தான் இது. ஸோ நான் இதை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது எல்லாமே வந்து என்னோட லைப்ரரியில் ஆட் ஆகிடும். நான் டேரெக்டாக அந்த லைப்ரரியை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் எதெல்லாம் வந்து லைப்ரரியில் ஆட் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே இங்கே காமிக்கும். ஸோ நான் டேரெக்டாக வந்து ஷார்ட்கட்டில் போய்ட்டு அதை ப்ளே பண்ணிக்க முடியும் அடிக்கடி. அதே மாதிரி இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு புக்கை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ முடிப்பீங்கிறது தெரியாது. பட் ஆனால் இதில் வந்து நீங்கள் கேட்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வந்து எப்போ முடிப்பீங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வச்சு கூட நீங்கள் வந்து ஒரு ½ அன் ஹவர் ஜேர்னி நான் ½ அன் ஹவருக்கு வந்து ஒரு புக்கு பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் ஏதோ ஒரு புக்கை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் இந்த ஆடியோ புக்கு அப்படின்னா இதில் வந்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ரேட்டிங் கீழே பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஹவர் மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ 4 hours 45 minutes இந்த புக்கு முடிகிறதுக்கு எடுக்கும். ஸோ அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு புக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த டெஸ்ட்ல ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து 1 hour 21 minutes தான் இது எடுக்கும். ஸோ நீங்கள் இதோட எல்லா எபிசோட்ஸுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எபிசோட்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம். ஸோ செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 7. ஸோ சாப்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிமிஷம் வந்து தெரியும். ஸோ நீங்கள் ஹாஃப் சாப்டர் கூட நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அரௌண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து 11 சாப்டர் இருக்குது. ஸோ நான் 6 கூட ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்த ஜேர்னிக்கு அப்புறம் நான் வந்து அடுத்த 5 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்மளால் செக்ரிகேட் பண்ணிக்க முடியும். ஈவன் நீங்கள் வந்து ஆஃப்லைன் இருக்க ஏரியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா கூட டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதை நான் இப்போ டெஸ்லாவே கிளிக் பண்ணிவிட்டு இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆல் 101 MBன்னு காமிக்கிது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ண அப்படின்னா டவுன்லோட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி மொபைலில் இருக்கும். ஸோ நான் டேரெக்டாக இந்த லைப்ரரியில் போய்ட்டு என்னால் ப்ளே பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா டேரெக்டாக அந்த புக்கே நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து ஜஸ்ட் டேரெக்ட் ப்ளே மட்டும் கொடுத்தீங்கன்னா கூட ப்ளே ஆகிடும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து வெளியிலேருந்து அக்சஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் அந்த ஆப் மூலமாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம எப்படி வந்து யூடியூப்பில் வந்து ஆஃப்லைன் வீடியோ இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே போல் குக்கு எஃப்எம் நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சோஷியல் மீடியா மாதிரி தான். எப்படி வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கோ அதே மாதிரி ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணிக்க முடியும். நீங்கள் லெஃப்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ப்ரொஃபைல் லோகோ காமிக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து யாரை ஃபாலோ பண்ணீங்க உங்களை யாராவது ஃபாலோ பண்ணாங்கிற டீட்டெயில் எல்லாமே காமிக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபாலோவிங் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சஜஸ்டட்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூ ப்ரொஃபைல்ஸ் நிறைய காமிக்கும். யாராவது ஒருத்தவங்களை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்களோட மை லிஸ்ட்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே காமிக்கும். அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்காங்க, அவங்க வந்து ஒரு சில நல்ல லிசனிங்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்ணிக்க முடியும். நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ கொடுத்தீங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து அப்ரூவலோ ரெக்வஸ்ட்டோ அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே போகாது. நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ஃபாலோவர் கவுண்ட்டில் மட்டும் அது இன்க்ரீஸ் ஆகிக்கும். ஸோ ஷோஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க என்னென்ன ஷோஸ் பார்க்குறாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்னா எதுக்கு என்னென்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ அவங்க இதுக்கு நல்ல கமெண்ட் கொடுத்துருக்காங்க கிளிக் பண்ணிவிட்டு அவங்க ப்ரொஃபைல் உள்ள போய்ட்டு அவங்க என்ன எதுக்கு கமெண்ட் கொடுத்தாங்களோ அதை நீங்கள் லிசன் பண்ணால் கூட லிசன் பண்ணலாம். ஸோ சேம் லைக் தட் அவங்களோட நீங்கள் வந்து அவங்க யாராவது அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இது எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அவங்க யார் சஜஸ்டில் யாராக இருக்கா எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்க அவங்களோட பிளேலிஸ்ட் அப்படின்னா அவங்கள ஜஸ்ட் நீங்கள் டேரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டேரெக்ட் சர்ச்சாக வந்து அவங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி போக முடியாது. பட் ஸோ நீங்கள் வந்து இப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து நோட்ஸ் எடுப்பீங்க, நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு லிசனிங் கேட்குறீங்க, ஒரு புக் படிக்கிறீங்க, அப்போ ஹைலைட் பண்ணிப்பீங்க புது வேர்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஆடியோ ப்ளே பண்ணிடுங்க. ப்ளே பண்ணிவிட்டு அந்த ஆடியோ ப்ளே ஆகிறப்போ ஆட் நோட்னு ஒரு ஆப்ஷன் காமிங்க. அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன், பட் ஆனால் டிஸ்டர்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ இந்த ஆடியோ ப்ளே பண்ணிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் நோட்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. அதை கிளிக் பண்ணி நான் புது வேர்டு வரப்போ நான் வந்து என்ட்ரி பண்ணிக்க முடியும். ஸோ பண்ணிவிட்டு நான் சேவ் நோட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ அப்போ அதை பாஸ் பண்ணிவிட்டு நான் நோட்டை வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் புக்கெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்க, நோட்ஸ்லாம் மட்டும் ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பேக் போய்ட்டு அந்த புக்கை மட்டும் டேரெக்டாக ஆடியோ புக்கை டேரெக்டாக ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஃபுல் ரைட் சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு நோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து இந்த நோட்ஸ் எடுத்திருக்கேன், இதில் வந்து எந்த பார்ட்டில் நான் எடுத்திருக்கேன், எந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் இத்தனாவது செகண்டில் நான் இந்த நோட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ டேட் அண்ட் டைம் எல்லாமே இதில் காமிக்கும். ஸோ இது மூலயமா நீங்கள் வந்து உங்களோட நோட்ஸ் எடுக்கிற ஹேபிட் இருந்தால் அதையும் இதில் வந்து கண்டினியூ பண்ணிக்க முடியும். இது வந்து மற்றவங்க யாருக்கும் வந்து தெரியாது, நோட்ஸ் எடுக்கிறதெல்லாம் தெரியாது. நீங்கள் பர்சனலாக நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.